உன்னோட வீட நான் பேட்மேன் வீடா மாத்துறேன். எப்பாடா எப்படியோ பேட்மேனோட பைக்க ஆட்டைய போட்டுட்டு வந்தாச்சு. இத சூப்பர் டூப்பரா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். என்னடா டிரைவர் சூப்பரா இருக்கா பைக்கு? பிராங்க்லின் பேட்மேனுக்கு மட்டும் இது தெரிஞ்சுச்சுன்னா நீ காலி. டேய் வாய் கழுவுடா. பேட்மேனுக்கு நான் அவரோட பைக்கை எடுத்தேனே தெரியாது. இந்த பைக்கை வச்சு நான் பல கோடி ரூபாய் சம்பாதிக்க போறேன். எப்படி சூப்பர் டூப்பரா? ஆமா யாரோ கால் பண்றாங்க. யாரு? டேய் பிராங்க்லின், நான் தான் பேட்மேன் பேசுறேன். ஒழுங்கா நான் சொல்ற லொகேஷனுக்கு சீக்கிரமா வா. அப்பா என்னது பேட்மேனா? ஐயோ டேய் டிரைவர் பேட்மேன் கால் பண்ணி அவசரமா ஒரு லொகேஷனுக்கு வர சொல்றாரா? போச்சு நீ பேட்மேன் கிட்ட மாட்டுன. அவரோட பைக் ஆட்டைய போட்டுட்டு வந்தீல, அதனால அவர் உன்னை திருப்பி கூப்பிட்டுருக்காரு. ஐயோ டிரைவர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயும் என் கூட வாடா துணைக்கு. அதெல்லாம் முடியாது, நான் வர மாட்டேன். டேய் டிரைவர் ப்ளீஸ் டா, என் கூட நீ வரலைன்னா எனக்கு தைரியமே இருக்காது. வாடா என் கூட ப்ளீஸ். சரி கெஞ்சாத, நானும் வரேன். ஐயோ ஹாப்பி ஸ்கோட இந்த பேட்மேன் எதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்காருன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம். எப்பா அந்த பூஸ்டரை தான் கொடுத்து ஸ்பீடா போயேன். டேய் கொஞ்சம் சும்மா பூஸ்டர்ல கைய வைக்காத. ஐயோ தொல்ல கேட்காம பூஸ்டர்ல கைய வச்சுட்டானே. பேட்மேனோட வண்டி வேற பூஸ்டர்ல பயங்கரமா இருக்கும். ஏவா நான் இங்க விழுந்து கிடக்குறேன், வந்து காப்பாத்து. டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது பேட்மேன் பைக்ல பூஸ்டரை கொடுக்காதேன்னு? அது ரொம்பவே பவர்ஃபுல்லான பூஸ்டர். சரி வா நம்ம போயிட்டு பேட்மேனை பாப்போம். டேய் டிரைவர் இந்த லொகேஷனுக்கு தான் பேட்மேன் வர சொல்லிருக்காரு. நான் போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே இந்த பைக்கை பத்திரமா பாத்துக்க. பேட்மேன் எங்க இருக்காரு? ஒண்ணுமே தெரியலையே நமக்கு. பிராங்க்லின் நான் மேல இருக்கேன், இங்க வா. ஓஹோ மேலயா? சரி நம்ம கிட்ட அயன்மேனோட ஜம்ப் பண்ற ஷூ இருக்கு. அதை வச்சு மேல ஜம்ப் பண்ணி போலாம். என்னது இது? இங்கேயும் பேட்மேனை காணோம். பிராங்க்லின் நான் இதுக்கும் மேல இருக்கேன். ஓஹோ இதுக்கும் மேலயா? சரி வரேன். பேட்மேன் சொல்லுங்க எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன மன்னிச்சுக்கோங்க பேட்மேன். பிராங்க்லின் என்னோட வண்டி எல்லாத்தையும் என்னோட எதிரி ஜோக்கர் கடத்திட்டான். நீ தான் எப்படியாச்சும் அவங்கிட்ட இருந்து என்னோட எல்லா வண்டியும் எடுத்து தரணும். அப்படி மட்டும் நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா உன்னோட வீட நான் பேட்மேன் வீடா மாத்துறேன். இதுக்குதான் கூப்பிட்டீங்களா? நான் கூட என்னமோ ஏதோ பயந்துட்டேன். அப்புறம் பேட்மேன் உங்க பைக்கை வேற நான் திருடிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. பிராங்க்லின் அதெல்லாம் பரவாயில்ல, நீ போயிட்டு என்னோட வண்டியை மட்டும் எடுத்து கொடு. சரி ஓகே பேட்மேன், உங்களோட காணாம போன எல்லா வண்டியும் நான் பத்திரமா எடுத்து தரேன். அப்பா டிரைவரே நான் கூட பேட்மேனோட பைக்கை திருடினதுக்கு தான் என்ன கூப்பிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா பேட்மேனோட மத்த வண்டி எல்லாத்தையும் ஜோக்கர்னு ஒருத்தன் திருடி வச்சிருக்கான். எல்லா லொகேஷனுக்கும் போய் நம்ம பேட்மேனோட வண்டி எல்லாத்தையும் பத்திரமா அவருக்கு எடுத்து கொடுக்கணும். ஹாப்பி ஸ்கோர். நீங்க எல்லாரும் போயிட்டு கமெண்ட்ல பேட்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் பேட்னு கமெண்ட் பண்ணா நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே நம்மளோட வீட்டை பேட்மேன் வீட்டை மாத்த போறோம். கமெண்ட் ஸ்கோர் எல்லாரும் போயிட்டு கமெண்ட்ல BATன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி நம்ம போயிட்டு லெஸ்டரையும் அவன் தம்பி டஸ்டரையும் மீட் பண்ணலாம். ஐயப்பா உங்க ரெண்டு பேத்துக்கும் பேட்மேனோட வண்டி எல்லாத்தையும் ஜோக்கர் எங்க வச்சிருக்கான்னு தெரியுமா? சொல்லுங்க. பிராங்க்லின் எல்லா வண்டியும் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா பேட்மேனோட ஒரே ஒரு வண்டி ஹிமாலயால இருக்குன்னு தெரியும். ஆமா பிராங்க்லின், அந்த ஒரு வண்டியை மட்டும் நீ கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த வண்டிக்குள்ளேயே அடுத்தடுத்த வண்டி எங்க இருக்குன்னு லெட்டர்ல போட்டிருக்கோம். அப்படியா? அப்படின்னா நான் ஒரே ஒரு வண்டி கண்டுபிடிச்சா போதும். அதுக்குள்ள இருக்கிற லெட்டர்ல அடுத்தடுத்த பேட்மேனோட வண்டி எல்லாம் எங்க இருக்குன்னு போட்டிருக்குமா? சூப்பர். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. சரி வாங்க நம்ம ஹிமாலயாக்கு போலாம். பிராங்க்லின் சொட்டரை எடுக்காம வந்துட்டேன், எனக்கு ரொம்ப குளிருது. அடப்பாவி நீயாச்சும் ஏதோ ஒரு சட்டையை போட்டிருக்கேன். நான் பாரு பனியனோட வந்திருக்கேன். ஆமா இந்த இடத்துல என்னடா யாரையும் காணோம். பிராங்க்லின் இந்த ஊர்ல விண்டர் சீசன் பயங்கரமா இருக்கும், அதனால எல்லாரும் ஊரை விட்டு வெளியே போயிருவாங்க. திரும்பி சம்மர் சீசன் வர்றப்ப மறுபடியும் மக்கள் எல்லாம் இங்க வந்துருவாங்க. அடப்பாவி இந்த ஊர்ல யாருமே இல்லாத நேரத்துல தான் நம்ம வந்திருக்கோமா? சரி ஓகே இந்த லொகேஷனை நம்ம லெஸ்டர் சொன்னா அதுவே நம்ம ஃபாலோ பண்ணி போலாம். பேட்மேனோட ஃபர்ஸ்ட் வண்டி இங்க தான் எங்கேயோ இருக்குன்னு போட்டிருக்கு. பிராங்க்லின் ரைட் பக்கம் பாரு, ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கும். அப்படியா? சரி ஓகேவா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு பேட்மேனோட முதல் வண்டி இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து பின்னாடி ஒரு வண்டி இருக்கு. இது நம்ம பேட்மேன் வண்டி தான் நினைக்கிறேன். அப்பா இந்த பனியில பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஹாப்பி ஸ்கோர் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்மேன் வண்டியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஜோக்கர் பையன் இங்கதான் எடுத்துட்டு வந்து இந்த வண்டி எல்லாத்தையும் ஒளிய வச்சிருக்கான். சரி வாடா டிரைவரே, அப்படியே நம்ம இந்த வண்டி எடுத்து இங்க இருந்து கிளம்பலாம். இந்த வண்டிக்குள்ள ஒரு லெட்டரும் இருக்கு. அதுல பேட்மேனோட செகண்ட் வண்டி எங்க இருக்குன்னு லொகேஷனும் போட்டிருக்கு. இந்த வண்டியை போய் நம்ம பத்திரமா நம்ம வீட்டுல நிறுத்தலாம் வாங்க. இல்லத்தரசிகளின் துயர் போக்கிட எப்படியோ நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. பேட்மேனோட முதல் வண்டியை எப்படி எடுத்தாச்சு. டேய் டிரைவர் நீ இங்கே இருந்து பேட்மேனோட எல்லா வண்டியும் பத்திரமா பாத்துக்க. ஓகே ஓகே, திருட்டு பசங்க யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த கட்டையை வச்சு மண்டையிலே அடிச்சிடறேன். சரி ஓகே நான் போயிட்டு பேட்மேனோட ரெண்டாவது வண்டி எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். முதல் வண்டியில தான் அந்த லொகேஷன் இருந்தது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் வாங்க. என்னது இந்த லொகேஷன் எங்க பார்த்த மாதிரி இருக்கே? அப்படியே இது நம்ம மிலிட்டரி பஸ். நம்ம மிலிட்டரி பஸ்ல தான் பேட்மேனோட அடுத்த வண்டி இருக்கா? சரி ஓகே நான் போன தடவை இங்க வந்தப்ப ஒரு சோல்ஜரோட யூனிஃபார்ம் இந்த இடத்துல தான் ஒளிய வச்சேன். அந்த யூனிஃபார்ம் எடுத்து நான் போட்டேன்.
யாருக்குமே என்ன அடையாளம் தெரியாது. அப்பாடா, நானும் ஒரு மிலிட்டரி ஆபீசரா மாறிட்டேன். இனி நம்ம யாரு கிளம்பி போடாம போயிட்டு பேட்மேன் வண்டியை தேடலாம். இங்க ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்கலாம். ஆபீசர், இந்த பேட்மேனோட வண்டி எல்லாம் எங்க இருக்கு? நம்ம கமாண்டர் அந்த வண்டி எல்லாம் போயிட்டு கல்வி வைக்க சொன்னாரு. அப்படியா? நம்மளோட பெரிய கராஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் இருக்கு சோல்ஜர். ஓகே சார், ஓகே. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்பாடா, அவங்க வாயாலேயே வண்டி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆமா, இந்த இடத்துல ஏகப்பட்ட ஹேங்கர் இருக்கு. இதுல எங்க போய் நான் தேடுவேன். சரி, ஓகே, ஃபைனலா இந்த ஹேங்கர் தான் இருக்கு. இதுக்குள்ளதான் பேட்மேன் வண்டி எங்கேயாச்சும் இருந்தாலும். ஆஹா, பார்த்துட்டேன். பேட்மேனோட அடுத்த வண்டி பாருங்க, சூப்பர் டூப்பர் வண்டியா இருக்கு. ஆமா, ஒரு வண்டி இருக்குன்னு பார்த்தா இங்க என்னடா 2 வண்டி இருக்கு. அடா பாருங்களா, பேட்மேனோட 2 வண்டி அந்த ஜோக்கர் நம்ம மிலிட்டரி பேஸ்க்கு வித்துட்டானா? சரி, ஓகே, முதல்ல இந்த பச்சை கலர் வண்டி எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல பத்திரமா நிறுத்திக்கலாம். எனக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஐடியா வந்திருக்கு. இந்த மிலிட்டரி பேஸோட பிளைட் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு நம்ம இந்த வண்டியை நிறுத்திடலாம். அப்பா, நல்ல வேலை யாரும் பார்க்கல. மறுபடியும் போயிட்டு அந்த ப்ளூ கலர் வண்டி எடுத்துட்டு வந்து அதே பிளைட்ல வச்சு நம்ம எடுத்துட்டு இங்க இருந்து பறந்துற வேண்டிதான். சூப்பர், ஒரே பிளைட்ல 2 வண்டி எப்படியும் எடுத்துட்டு போயிடலாம். அங்க பாருங்க, பேட்மேன் வண்டியை ஒருத்தர் திருடி எடுத்துட்டு போறான். நம்ம சோல்ஜரோட ட்ரெஸ் போட்டுருக்கோம். ஐயோ, நான் தான் இங்க வந்து எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஆஹா, தாறுமாறா எல்லா இடத்துல இருந்து சுடுறாங்க. இவங்க ஃபாஸ்டா வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து வேகமா கிளம்பிட வேண்டியதான். அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் பண்ணிடலாம். டேக் ஆஃப் பண்றதுக்கு ஸ்பீடு வேற இல்லையே, சைட்ல வேற எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கோம். அப்பாடா, டேக் ஆஃப் பண்ணியாச்சு. ஐயோ, மறுபடியும் கீழே வந்துருச்சு. சரி, பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ணி இந்த 2 பேட்மேன் வண்டி எடுத்துட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் மேல மேல. ஐயோ, ஹைட் பார்த்தாம வண்டி இடிச்சிருச்சு. ஐயோ போடா, உள்ளுக்குள்ள பயங்கரமா தீயுது. கீழே ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். ஐயோ, தூரத்துல இருந்து எல்லாரும் நம்மள தாறுமாறா சொல்றாங்க. இவங்க எல்லாத்தையும் வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டைவர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு எடுக்க முடியும். இந்த பக்கம் சுடலாம். எல்லா டைரக்ஷன்லயும் சுட்டோம்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த டைம் யூஸ் பண்ணி இங்க பாருங்க, கீழே 2 வண்டி விழுந்து கிடக்குது. இந்த ப்ளூ கலர் வண்டியில அந்த பச்சை கலர் வண்டியை அப்படியே அட்டாச் பண்ணி இங்க இருந்து எடுத்துட்டு போயிட வேண்டியதான். மிலிட்டரி ஆபீசர்ஸ் வேற எல்லா இடத்துலயும் இருந்து நம்மள துரத்துறாங்க. அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கவே கூடாது. இந்த பேட்மேனோட 2 வண்டியும் நம்ம இங்க இருந்து பாத்திரமா எடுத்துட்டு போயிட வேண்டியதான். சார், கொஞ்சம் தள்ளி என்ன மன்னிச்சுக்கோங்க. அவனா கேட்டுக்கு வந்தாச்சு. பேட்மேனோட இந்த 2 வண்டியை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டுல பத்திரமா நிறுத்தலாம் வாங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட பேட்மேனோட 3 வண்டி இருக்கு. இது எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்க. இந்த வண்டிக்குள்ள இருந்த லெட்டர்ல அடுத்த வண்டி எங்க இருக்குன்னு நான் பாத்துட்டேன். அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பேட்மேனோட 4வது வண்டியும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வரட்டுமா? ஆமா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாரு காரை நிறுத்திருக்கா? டேய், நீ ஜோக்கரோட ஆள் தானே? அடா பாவி, தூங்குற மாதிரி நடிச்சு எங்களோட வண்டியை ஆட்டைய போட பாக்குறியா? இருடா, டேய், உன்னை விட மாட்டேன். இந்த ஜோக்கர் பையில சும்மாவே விடக்கூடாது. கூடிய சீக்கிரம் அந்த ஜோக்கரையும் நம்ம புடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள போட்டாலும். சரி, வாங்க போலாம். அடுத்த லொகேஷனுக்கு வந்தாச்சு. இங்க ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறுக்குள்ளதான் பேட்மேனோட அடுத்த வண்டி இருக்குன்னு சொல்லி லெட்டர்ல போட்டுருந்துச்சு. அப்படா, ஆறு இருக்கிற லொகேஷனுக்கு வந்தாச்சுப்பா. இந்த தண்ணிக்குள்ளதான் எங்கேயோ ஒரு இடத்துல பேட்மேனோட அடுத்த வண்டி இருக்கு. சரி, வாங்க தண்ணிக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எங்கேயும் பேட்மேனோட வண்டி இருக்கிற மாதிரியே தெரியல. முதல்ல இந்த ஹெல்மெட்டை கலட்டும். ஐயாப்பா, தலை ஒரே வெயிட்டா இருக்கு. சரி, வாங்க மேல ஜம்ப் பண்ணி போய் பார்க்கலாம். இந்த தண்ணிக்குள்ளையாச்சு எங்கேயாச்சும் பேட்மேன் வண்டி இருக்கான்னு பார்க்கலாம். இங்க என்னமோ ஒரு பாறை இருக்கு. ஆஹா, அது பாறை இல்ல, நம்ம தேடி வந்த அடுத்த பேட்மேனோட வண்டி. அதோட இந்த வண்டி பாருங்க, சூப்பர் டூப்பரா இருக்கு. இந்த வண்டி நம்ம எடுத்துட்டு அப்படியே போலாம். தலையில வச்சு அப்படியே தள்ளிட்டே போயிடலாம். ஐயோ, ஃபால்ஸ்குள்ள தெரியாம விழுந்துட்டேன். அப்பா, நல்ல வேலை, நமக்கு ஒண்ணும் ஆகல. வண்டிக்கு கீழே ஏதாச்சும் ரிப்பேர் இருக்குமான்னு தெரியல. சரி, கீழே வச்சு பார்க்கலாம். ஐயோ அப்பா, வண்டியை எப்படியோ வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு. முதல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகுதா? அப்பா, எப்படியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியை இதை வச்சு நம்ம மலை மேல நேரவே ஏறலாம். இங்க பாத்தீங்களா, சடுன்னு மேல வந்துருச்சு. அப்பா, எல்லாரும் கொஞ்சம் வழி விட்டு தள்ளி நில்லுங்க. டாடா பை பாய். 4வது வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு. டேய் டிரைவர், இங்க பாரு, நம்ம வீடே கொஞ்சம் கொஞ்சமா பேட்மேன் வீடா மாறிட்டு இருக்கு. இந்த வண்டிக்குள்ள இருந்த லெட்டர்ல அடுத்த வண்டி எங்க இருக்குன்னு லொகேஷன் போட்டிருக்கு. ஆனா அந்த லொகேஷன் கொஞ்சம் தாறுமாறான லொகேஷன். சரி, ஓகே, அங்கேயும் போயிட்டு பேட்மேனோட அடுத்த வண்டி என்ன வண்டின்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். என்னடா இது, அடுத்ததா கார் இருக்குன்னு பார்த்தா பேட்மேனோட ஏரோப்ளேன் இருக்கு. இது நம்மளோட ஏர்போர்ட்டுக்குள்ள பத்திரமா வழி வச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, ஒரு ஹெலிகாப்டர் நான் ரெண்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம பேட்மேனோட ஏரோப்ளேன் எடுத்துட வேண்டியதான். என் அம்மாவோட வந்து எப்படியோ லேண்ட் ஆயிடுச்சு. ஆமா, என்னது இந்த பக்கத்துல என்னமோ எலக்ட்ரிசிட்டி போற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, போய் பார்க்கலாம். ஐயோ, பயங்கரமா எனக்கு
எனக்கு ஷாக் அடிக்குது. அட பாருங்களா, பேட்மேனோட வண்டியை ஷாக் வச்சு பாதுகாக்கிறீங்களா? ஆஹா, ஏர்போர்ட் செக்யூரிட்டியோட வந்துட்டாங்க. நம்மளோட தாறுமாறா சொல்றாங்களே. முதல்ல இவங்க கிட்ட நம்ம தப்பிச்சாகணும். அந்த எலக்ட்ரிசிட்டியை எப்படி ஆஃப் பண்றது? சரி, நம்ம லெஸ்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ லெஸ்டர், ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கு, அதை நான் ஆஃப் பண்ணணும், எப்படி பண்றது? பிராங்க்லின், அது பெரிய விஷயம் இல்ல. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நீங்க அடிச்சு உடைச்சிட்டீங்கன்னா ஏர்போர்ட்டோட எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடும். ஆமா, இது சூப்பர் டூப்பர் ஐடியா. சரி வாங்க போலாம். அப்பாடா, எப்படியோ எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொடுக்குற டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட வந்தாச்சு. பிராங்க்லின், நீ பண்றது ரொம்ப தப்பு. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. நீங்க தாண்டா நம்ம பேட்மேனோட வண்டியை ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்க. அதை நான் காப்பாற்ற வந்திருக்கேன். நான் பண்றது தப்பு இல்ல, நீங்க பண்ணதுதான் தப்பு. இங்க இருக்கிற எல்லா டிரான்ஸ்ஃபார்மரையும் அடிச்சு உடைச்சிட்டோம்னா இங்க இருந்து கரண்ட் போகாது. அந்த ஃபென்ஸும் நின்றும். சரி வாங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. வண்டி எடுத்துட்டு நேரா போய் பேட்மேனோட ஏரோப்ளேனை நம்ம எடுக்கலாம். வாங்க. அப்பாடா, ஏர்போர்ட் செக்யூரிட்டி எல்லாம் மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள பேட்மேனோட ஏரோப்ளேனை நம்ம எடுத்துட்டு கிளம்பி ஆகணும். அம்மாடா, லேண்ட் ஆயிடுச்சு. பேட்மேனோட ஏரோப்ளேனை பாத்தீங்களா? சூப்பர் டூப்பரா இருக்கு. இது எப்படி பார்க்க போகுதுன்னு வேற எனக்கு தெரியல. ஆர்வமா இருக்கு. வாங்க ஓட்டி பார்ப்போம். அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி, ஆஹா, நின்ன இடத்துல இருந்து வண்டி பறக்குது. பிராங்க்லின், அங்கேயே நில்லு. பேட்மேனோட வண்டி எங்களுக்கு தான் சொந்தம். நில்லு. பேட்மேனோட வண்டி பேட்மேனுக்கு தான் சொந்தம். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆஹா, இந்த வண்டி நான் நினைச்சதை விட பயங்கர பவரா இருக்கு. இங்க பாத்தீங்களா, வண்டிக்கு முன்னாடி துப்பாக்கி இருக்கு. ஆஹா, சூப்பரா இருக்கு தெரியுமா? இதை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். எப்படியோ பேட்மேனோட இந்த ஏரோப்ளேன் எடுத்துட்டு வந்தாச்சு. எபிசோடு இப்போதைக்கு நம்ம கிட்ட பேட்மேனோட 5 வண்டி இருக்கு. இதே மாதிரி இன்னும் சீக்கிரட்டா ஏகப்பட்ட வண்டி பேட்மேனோட ஊருக்குள்ள ஜோக்கர் ஒழிச்சு வச்சிருக்கான். அது எல்லாத்தையும்